إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் வைத்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், பிதஆக்களாகும். இந்த பிதஆக்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் மாற்றத்தின் பக்கம், நம்மை மாற்றிக்கொள்வதின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஅதில் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை மாற்ற மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அந்த சமூகம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றாதவரை அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இமாம் சாதி ரஹ்மஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் கூறுகிறார்கள், அடியார்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான காரியங்களை மாற்றி அல்லாஹுக்கு கீழ்ப்படுவதின் பக்கம் தங்களை மாற்றிக் கொள்வார்களேயானால், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான காரியங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் பக்கமாக தங்களை மாற்றிக் கொள்வார்களேயானால், அல்லாஹு தஆலா அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய நிலைகளை மாற்றி நன்மையின் பக்கமாகவும், சந்தோஷத்தின் பக்கமாகவும், நல்ல நிலையின் பக்கமாகவும், கருணையின் பக்கமாகவும் அல்லாஹு தஆலா அந்த அடியார்களை மாற்றி விடுகின்றான் என்று இமாம் சாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்லவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. அன்பான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அலட்சியமான போக்கை மாற்றிக்கொள்வதற்கான மாதமாக ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய அலட்சியமான போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை வழிபடுவதன் பக்கமாக, அல்லாஹ்வை வணங்குவதில் முயற்சி செய்வதன் பக்கமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதான் மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மட்டமான, மோசமான தீய குணங்களை மாற்றி அவற்றில் அந்த தீய குணங்களை விட்டுவிட்டு உங்களிடத்தில் நல்ல குணங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் உங்களுக்காக வேண்டி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான குணங்களை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் என்னென்ன தவறான குணங்கள் இருக்கின்றது, என்னிடத்தில் ஒரு மாற்ற வேண்டும், நான் நல்லவனாக மாற வேண்டும், மக்களுக்கு பயனுள்ளவனாக மாற வேண்டும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவனாக மாற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை பட்டியலிடுங்கள். அதை ஒன்று ஒன்றாக விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போல உங்களிடத்தில் இல்லாத நல்ல பண்புகள் என்னென்ன,
உங்களுடைய ஏனைய சகோதரத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை பார்த்து இதே போன்ற பண்பு என்னிடத்திலே இல்லையே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய நல்ல பண்புகள் என்னிடத்திலே இல்லையே, இன்னென்ன நல்ல பண்புகள் என்னிடத்திலே இல்லையே என்பதை பட்டியலிட்டு அந்த நல்ல பண்புகளை ஒன்று ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை அழகுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களிடத்திலே காணக்கூடிய இரண்டாவது வகையான ஒரு தீமையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி காட்டுகிறேன். இந்த ரமதான் மாதத்தில் குறிப்பாக உங்களிடத்திலே புறம் பேசக்கூடிய, கோல் மூட்டக்கூடிய தீய பண்பு இருக்கின்றது. இந்த பண்பு என்பது இந்த மாதத்திலும் ஏனைய மாதங்களிலும் விடப்பட வேண்டிய தீய குணமாக இருக்கின்றது. உங்களுடைய நாவுகளை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சகோதரர்களை பற்றி புறம் பேசுவதிலிருந்து உங்களுடைய நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலமாக்களை பற்றி தவறாக பேசுவதிலிருந்து உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி தவறாக பேசுவதிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புறம் பேசுவது பெரும் பாவமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ் ஹுஜராத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபூ கஸீரன் மினல் எண்ணங்களில் அதிகமான எண்ணங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். பிற சகோதரரை பற்றி தவறாக எண்ணுவது, அவர் இப்படி செய்திருப்பாரோ, இப்படி இருப்பாரோ என்று எண்ணம் கொள்வதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எண்ணங்களில் சில எண்ணங்கள் பாவமாக இருக்கின்றது. பிற சகோதரருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். அவருடைய குறை என்ன, அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், என்னென்ன தவறுகள் செய்கிறார் என்று துருவி துருவி ஒரு சகோதரரை நீங்கள் ஆராயாதீர்கள். உங்களுக்கு கடமையாக இருந்தாலே தவிர. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி பார்க்காதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவர், உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களுடைய சகோதரர் மரணித்த நிலையில் அவருடைய மாமிசத்தை, அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா? அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அவ்வாறான ஒரு பாவமான செயல்தான் உங்களுடைய சகோதரர்களை பற்றி நீங்கள் புறம் பேசுவது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா பாவம் செய்துவிட்டு அடியான், யா அல்லாஹ் நான் பாவம் செய்துவிட்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று திரும்புவானால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார். ஒரு அடியான் திருந்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ரஹீம், அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். எவ்வளவு பெரிய தவறு செய்தவனும் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பானேயானால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை மன்னித்து அந்த அடியான் மீது கருணை காட்டக்கூடிய மிக கருணையாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். அடியார்களை தண்டிப்பவனுக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மிகவும் கருணையாளன். அல்லாஹ் அடியார்கள் மிகவும் கருணை கொண்டவன். அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளை உடனுக்குடனே பிடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருந்திருந்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ் தஆலா கருணை உள்ளவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடனே தண்டிக்காமல் திருந்துவதற்கான அவகாசங்களை கொடுக்கின்றான், வாய்ப்புகளை கொடுக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, உங்க சகோதரர்களை பார்த்து நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள். அவர்களை பற்றி தவறாக புறம் பேசாதீர்கள். அவர்களை பற்றி தீய எண்ணம் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு வழிகாட்டுகின்றார். அன்பார்ந்த அன்பு மாணவர்களே, உங்களிடத்திலே காணப்படக்கூடிய மூன்றாவது ஒரு நிலைதான் நேரங்களை வீணாக்குவது. அன்பான மாணவர்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரங்களை வீணாக்குவதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முத்தஸிரில் கூறுகின்றான், நேரங்களை வீணடித்தவர்கள், வீணான பேச்சுக்களில் மூழ்கி அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் தூரமானவர்கள், நல்ல காரியங்களை செய்வதை விட்டும் தூரமானவர்கள், சக்கர் என்ற நரகத்திலே புலம்பக்கூடிய பேசிக் கொள்ளக்கூடிய அந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது அந்த நரகவாசிகள் கூறுவார்கள், நாங்கள் வீணார்களுடன் சேர்ந்து வீணான காரியங்களில், வீணான பேச்சுக்களில் நாங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம். நாங்கள் வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம், நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்ற கருத்து பட இந்த மாதிரியான வாசகங்களை அவர்கள் கூறுவார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு மாணவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை, படிக்கும் காலத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். வீணான வெற்றி பேச்சுக்களிலே உங்கள் நேரங்களை கழித்து விடாதீர்கள். வீணான விளையாட்டுகளிலே எப்போதும் விளையாடி கொண்டிருப்பதிலே உங்கள் நேரங்களை நீங்கள் கழித்து விடாதீர்கள். மாறாக அன்பு மாணவர்களே, உங்களுடைய நேரங்களை குர்ஆன் ஓதுவதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய அர்த்தங்களை படியுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குர்ஆனுடைய அர்த்தங்களை படியுங்கள். குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அன்பு மாணவர்களே, பாடமாக படிக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் அதிகமாக படியுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய அறிவு வளரும். நல்ல புத்தகங்களை படியுங்கள். ஆனால் நேரங்களை வீணாக ஆக்கிவிடாதீர்கள். வெட்டி பேச்சுக்களிலும் வீணான கதைகளை பேசிக் கொண்டிருப்பதிலும் நீங்கள் ஒரு நேரத்தை வீணாக்குவீர்கள். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பு மாணவர்களே, உங்களிடத்திலே ரமலான் மாதத்தை பற்றியான சிறப்பு, அதை பற்றியான முக்கியத்துவம் அறியாத நிலை காணப்படுகிறது. எனவே உங்கள் அதிகமானவர்கள் நல்ல வணக்கங்கள் செய்வதில் குறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஏனைய ரமலான் அல்லாத நாட்களில் எவ்வாறு நீங்கள் இருந்தீர்களோ அதே போலவே இந்த கண்ணியமான நிறைய நன்மைகள் நிறைந்த ரமலான் மாதத்தையும் கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாத்த சில நபர்களை தவிர பெரும்பாலான உங்களில் இருக்கக்கூடியவர்கள் ரமலான் மாதத்தை, நன்மைகள் நிறைந்த இந்த மாதத்தை சர்வ சாதாரணமாக பாவங்களிலும் அலட்சியத்திலும் கழிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அன்பு மாணவர்களே. ரமலான் மாதத்துடைய சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்க வழிபாடுகள் செய்வதில் விரைந்து செயல்படுங்கள். வணக்க வழிபாடுகள் செய்வதிலும் இன்னும் சில நல்ல காரியங்களிலும் ஒரு நபர் இருந்தால் ஒரு மாதிரியாக நடக்கிறீர்கள், இன்னொரு நபர் இருந்தால் அலட்சியமாக நடக்கிறீர்கள். இது மிக தவறான ஒரு போக்காக அன்பு மாணவர்களே. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மாதத்திற்கான கண்ணியத்தை உணர்ந்து இந்த கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள். எவ்வாறு நீங்கள் ரமலானுடைய ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வமாக வணக்கத்திலும் வழிபாடுகளிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அதே உற்சாகத்துடன் கடைசி வரைக்கும் இந்த மாதத்தில் உற்சாகத்துடன் வணக்கம் செய்யக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மையான காரியங்களில் போட்டி போட்டு முன்னேறி செல்லுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல காரியங்களில் நீங்கள் முந்தி செல்லுங்கள், நல்ல காரியங்களில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். நல்லவர்களுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகின்றான், வயுஸாரிஊன ஃபில் கைராத், நல்ல காரியங்கள் அவர்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிமார்களுடைய பண்பையை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகின்றான், இறை தூதர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற இறை தூதர்கள் நல்ல காரியங்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அந்த இறை தூதர்கள் நல்ல காரியங்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அலட்சிய போக்கு நபிமார்களிடத்தில் இருக்கவில்லை. நல்லவர்களிடத்திலே நன்மையான காரியங்களை விட்டு பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்கவில்லை. மாறாக நன்மையான காரியத்தின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆசை வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது பயத்தை கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் நம்மை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வின் மீது அச்சம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனிதர்களை பயந்து மனிதர்களுக்கு தோதுவாக நடப்பதை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மை பக்கம் முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையின் பக்கம் நாம் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான சில சூழல்கள் தேவை. அது என்ன? நல்ல சூழல் நமக்கு தேவை, நல்ல நட்பு நமக்கு தேவை. எவ்வாறு நல்ல நட்பு நன்மையின் பக்கம் நமக்கு உதவி செய்யுமோ அதே போல தீய நட்புகளை விட்டு நாம் தூரமாகி விட வேண்டும். தீய நண்பர்களை விட்டு நாம் தூரமாகி விட வேண்டும். நல்ல நட்பு நல்ல வணக்கங்கள் செய்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நல்ல பண்புகளை கொண்டு நாம் நடப்பதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு இன்னொரு ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள்.
நல்ல நண்பன் எப்போது நமக்கு நன்மையின் பக்கம் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். கெட்ட நண்பன் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல காரியத்தையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் தூரமாக்கக்கூடியவராக இல்லாமல் ஆக்கக்கூடியவராக இருப்பார். நஊது பில்லாஹ். கெட்ட நண்பர் மூலமா நமக்கு கெட்ட நிலைதான் ஏற்படும் என்பதை சூசகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக உதாரணமிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ், நல்ல நண்பனுக்கான உதாரணம், வல் ஜலீஸி ஸூ, கெட்ட நண்பனுக்கான உதாரணம், கமஸலி ஸாஹிபில் மிஸ்க், கஸ்தூரி அதாவது அப்பர் வியாபாரியை போல. நல்ல நண்பருக்கான உதாரணம் அப்பர் வியாபாரியை போல. கெட்ட நண்பருக்கான உதாரணம் வக்கீலில் ஹத்தாத், கொல்லன், இரும்பு வேலை செய்யக்கூடிய பட்டறை வைத்திருக்கக்கூடிய கொல்லனுடைய அந்த அடுப்பை போல, கொல்லனை போல. லா யஅதமுக மின் ஸாஹிபில் மிஸ்க், நீ அத்தர் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மனிதன் நீ இருந்தால் அவனிடமிருந்து நீ எதையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்க முடியாது. ஒன்று, அந்த அத்தர் வியாபாரியிடமிருந்து அத்தரை நீ வாங்கிக் கொள்ளலாம், அல்லது அவர் கூட இருக்கின்ற காரணத்தினால் அவரிடமிருந்து வரக்கூடிய நல்ல வாசனையை நிகழ்ந்து கொள்ளலாம். அதேபோல் நபி அவர்கள் சொன்னார்கள், தீய நண்பனுக்கான உதாரணம் கொல்லனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உலை அடுப்பை போல. அந்த அடுப்பு என்ன செய்யும்? உன்னுடைய உடலை அது கரித்துவிடும், காயத்தை ஏற்படுத்திவிடும். அல்லது சௌபக்க, அந்த கொல்லன் பயன்படுத்தக்கூடிய அடுப்பிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த பொறி, தீ பொறிகள் உன்னுடைய ஆடையை கரித்துவிடும். அல்லது தஜிது மின்ஹு ரீஹன் ஹபீஸா, அல்லது அந்த இடத்திலிருந்து அங்கிருந்து கெட்ட வாடை உன்னை வந்தடையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நல்ல நண்பர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது அவர்கள் மூலமாக நல்ல பண்புகள் நமக்கு வரும், அல்லது நன்மை செய்வதற்கான உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கெட்ட நண்பர்களை நாம் எடுத்துக் கொள்வோமையானால் கெட்ட நண்பர்கள் மூலமாக கெட்ட செயல் நமக்கு வந்து விடலாம். அவர்கள் கெட்டது செய்வதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் என்பதை நபியர்கள் சுட்டிக்காட்டி கெட்ட நண்பர்களுக்கு தூரமாக இடம் மாறும், நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி அவர்களுடன் இருக்குமாறும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக வழிகாட்டுகிறார்கள். எனவே அன்பான மாணவர்களே, நீங்கள் கூனு குதுவத்துல் லில் ஆகிரீன ஃபில் இபாதாத்தி வல் அக்லாக்கில் ஹஸனா, நல்ல வணக்கங்களை செய்வதிலும் நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருப்பதிலும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருங்கள். மற்றவர்களுக்கு தீய காரியங்கள் செய்வதில், தீய நடத்தை கொண்டிருப்பதில் முன்னுதாரணமாக ஆகிவிடாதீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு நல்ல பண்புகள் கொண்டவர்களாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் தீயதை கற்றுக் கொடுத்து விடாதீர்கள். தீயதை கற்றுக் கொடுப்பது, தீய காரியத்தை கற்றுக் கொடுப்பது அதிகமான பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆபத்தான செயலாக இருக்கிறது என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், அன் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் இந்த இஸ்லாத்திலே நல்ல வழிகாட்டுதலை காட்டி சென்றாரோ, நல்ல பண்பை மற்றவர்களுக்கு காட்டி சென்றார், நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அந்த நல்ல பண்பு இல்லாமல் இருந்தது, நல்ல பண்பை ஏற்படுத்தினார், அவருக்கு பிறகு அந்த அமல் அவருக்கு பிறகு செய்யப்பட்டது. மற்றவர்கள் அந்த அமல் செய்தாங்க. யாருக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுத்தாரோ அவரெல்லாம் அந்த நல்ல காரியத்தை, நல்ல பண்பை, நல்ல வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குத்திப லஹு மிஸ்லு அஜ்ரி மன் அமில பிஹா, அந்த நல்லதை செய்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய கூலி அந்த நல்லதை காட்டி கொடுத்தவருக்கும் அப்படியே கிடைக்கின்றது. வலா யன்குஸு மின் உஜூரிஹிம் ஷைஆ, அவர்களுடைய கூலியில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பு மாணவர்கள், நினைத்து பாருங்கள், ஒரு நல்ல பண்பை, நல்ல காரியத்தை, நல்ல வணக்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பீர்கள், ஆனால் அது சிறந்த வணக்கமாக மாறுகிறது, தொடர்ச்சியான நன்மைகள் பெற்றுத் தருவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது.
அதே தருணத்தில் இதற்கு ஆப்போசிட்டாக இருப்பதுதான் கெட்ட பழக்கங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அன்பு மாணவர்களே, கெட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடாதீர்கள், கெட்ட பண்புகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடாதீர்கள். அதனுடைய ஆபத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள். ومن سن في الاسلام سنة سيئة, யார் இஸ்லாத்திலே தீய பண்பை தீய வழிகாட்டுதலை ஏற்படுத்துவாரோ, தீய பண்பை வழிகாட்டுவாரோ, அவருக்கு பிறகு அந்த தீய செயல், அந்த தீய குணம் அல்லது தீய வழிகாட்டுதல் பிறரால் செய்யப்படுமையானால் குத்திப அலைஹி மிஸ்லு விஸ்ரி மன் அமில பிஹா, செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய பாவத்தை போன்ற பாவம் அதை காட்டியவருக்கு எழுதப்படுகிறது. வலா யன்குசு மின் அவ்ஸாரிஹிம் ஷை, அவர்களுடைய பாவங்களில் கொஞ்சமும் குறையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அன்பு மாணவர்களே, நல்ல இபாதத்துகளில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருங்கள். நன்மை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீயதை கற்றுக் கொடுத்து விடாதீர்கள். படிக்கக்கூடியவருடைய படிப்பை கெடுக்கும் விதமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஓடக்கூடியவருடைய ஓடுதலை கெடுக்கும் விதமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். தொழ வரக்கூடியவர் முன்கூட்டி தொழுகைக்கு வரக்கூடியவருடைய தொழுகையை முன்கூட்டி வந்து நன்மை பெறக்கூடிய நல்ல காரியத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நன்மைக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். தீமையை விட்டு தூரமாக கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருங்கள். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெறலாம். இன்மையிலும் அதிக நன்மை அல்லாஹ் கொடுப்பான், மறுமையிலும் அதிகமான நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ரமதானுடைய இறுதி 10 நாட்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பாக ரமதான் வர இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இதோ ரமதான் நம்மை வந்துவிட்டது. வந்த ரமதானில் பாதி நாட்கள் நம்மை விட்டு கடந்து விட்டன. இறுதியான 10ஐ நோக்கி நாம் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் இந்த இறுதியான 10 சென்று ரமதானும் சென்று அடுத்த மாதம் ஷவ்வாலை நாம் அடைந்து விடலாம். எனவே அன்பான மாணவர்களே, வரக்கூடிய கடைசி 10 நாட்களுடைய சிறப்புகளை அறிந்து அந்த 10 நாட்களை பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இப்படியான ஒரு பாட தலைப்பை பதிவு செய்கிறார்கள். பாபுல் அமலி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதான் மாதத்திலே கடைசி 10 நாட்களிலே அமல் செய்தல் என்ற ஒரு பாட தலைப்பை இட்டு அதில் நபியவர்கள் செய்த வழிகாட்டுதல்களை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் இப்படியான ஒரு பாடத்தலைப்பை பதிவு செய்கிறார்கள். பாபுல் இஜ்திஹாதி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ஷஹ்ரி ரமதான். ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களிலே இபாதத்துகள் செய்வதில் முயற்சி செய்தல், வணக்க வழிபாடுகள் செய்வதில் முயற்சி செய்தல் என்ற ஒரு பாட தலைப்பை ஏற்படுத்தி அதில் பல நபிமொழிகளை கொண்டு வருகிறார்கள். அன்பு மாணவர்களே, அவற்றை அறிந்து எதிர்வரக்கூடிய கடைசி 10 நாட்களை வணக்க வழிபாடுகளில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பதிவு செய்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதா தஹலல் அஷ்ரு, ரமதான் மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் வந்து விடுமையானால் அஹ்யல் லைல, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இரவை உயிர்ப்பிப்பார்கள். வாயகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரையும் விழிக்க செய்வார்கள். விழித்திருந்து அமல் செய்வதற்கான அந்த வழிகாட்டுதலை நபி அவர்கள் கொடுப்பார்கள். வணக்க வழிபாடுகள் செய்வதில் வணக்க வழிபாடுகள் செய்வதில் நபி அவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த நாட்களிலே முயற்சி செய்வார்கள். தன்னுடைய கீழாடையை நல்ல இறுக்கமாக வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு இடையில் இல்லாத விதத்தில் கட்டிக் கொள்வார்கள். மற்றொரு அறிவிப்பில் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. மற்ற நாட்களில் முயற்சி செய்யாத அளவிற்கு
அதிகமாக இந்த 10 நாட்களில் வணக்க வழிபாடுகள் செய்வது நபியவர்கள் முயற்சி செய்வார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை, கான யஅதகிஃபு அல்-அஷ்ர் அவாஹிர மின் ரமதான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் வரை, நபி அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் மரணத்திற்கு பிறகு இஅ்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதி, அவர்களுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பு மாணவர்களே, இந்த கடைசி ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு வருகிறது. 1000 மாதங்களை விட சிறப்புமிக்க அந்த இரவு வருகிறது. அந்த இரவை நாம் சரியான முறையில் இபாதத்துகள் மூலமாக பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி, ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த அந்த இரவை நீங்கள் என்ன செய்யுங்கள், தேடுங்கள். மினல் அஷ்ர் அவாஹிர் மின் ரமதான், ரமதான் மாதத்திலே கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார். எனவே அன்பு மாணவர்களே, இந்த கடைசி 10 நாட்களில் நீங்கள் இங்கிருந்தாலும் அல்லது ஊருக்கு நீங்கள் லீவு விடுமுறை காரணமாக சென்றிருந்தாலும் அங்கேயும் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இங்கு எவ்வாறு 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுவதில் அல்லாஹ்வுடைய பேருதவியால் ஈடுபட்டீர்களோ, ஜமாஅத்துடன் தொழுவதில் ஈடுபட்டீர்களோ, இரவு தொழுகையை மிஸ் பண்ணாமல் தவற விடாமல் தொழுவதில் நீங்கள் ஈடுபட்டீர்களோ, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இதே போல ஊருக்கு சென்ற பிறகும் வணக்க வழிபாடுகளிலும் ஃபர்தான தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவிலே கியாமுல் லைல் தராவீஹ் தொழுகையை நீங்கள் முடிந்தால் நீங்கள் தொழ வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் தொழ வையுங்கள். அல்லது அங்கு இமாம் ஜமாத்துடன் நடைபெறக்கூடிய தொழுகையில் கலந்து கொண்டு அந்த தொழுகையின் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த லீவு காலங்களில் 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசலில் தங்கியிருந்து அல்லாஹ்வை வணங்கி இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை உயிரோட்டக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் மாதத்திலும் கடைசி இந்த நாட்களிலும் குர்ஆனை அதிகமாக ஓதுவதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனை வெறுமனே ஓதுவதும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய அர்த்தங்களையும் விளங்கி ஓதுங்கள், அர்த்தங்களையும் படியுங்கள், அதை சிந்தியுங்கள், அதுவும் வணக்கமாக இருக்கின்றது. அதே போல மனனம் செய்த மனப்பாடங்களையும் தினந்தோறும் அதை புதுப்பித்து அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருங்கள். அதே போல ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் சதகா, தான தர்மங்கள் செய்வது. தர்மம் செய்வது, உங்களால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்முடைய மஹதுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சில பொறுப்புகளை அழகான முறையில் செய்து மஹதுடைய முன்னேற்றத்திற்காக உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருங்கள். அதே போல நன்மை செய்தல், நல்ல காரியங்களை செய்தல் என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. நல்ல நல்ல காரியங்கள், ஊருக்கு நன்மை செய்வது, வீட்டிற்கு நன்மை செய்வது, உம்மா வாப்பாவுக்கு பெற்றோருக்கு நன்மை செய்வது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மை செய்வது, நல்ல காரியங்கள் செய்வது, இதுவும் ஒரு இபாதா, ஒரு வணக்கமாகும். எப்படி நீங்க நோன்பு திறக்கத்துக்கு முன்னால ஸ்குவாடா இருக்கக்கூடியவங்க உணவுகள் பரிமாறுகிறீர்களோ அது ஒரு இபாதா, அது ஒரு வணக்கம். அல்லாஹுக்காக நான் செய்கிறேன் என்று நீங்க அந்த நேரத்துல கரெக்டா அழகான முறையில் பிறருக்கு இடையூறு கொடுக்காம சத்தங்களை உயர்த்தாம அழகான முறையில நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா, நல்ல முறையில எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கிச்சனை அந்த டேபிளை எல்லாம் சுத்தம் பண்றீங்கன்னு சொன்னா அது ஒரு இபாதா, அதற்கு அல்லாஹ் நன்மையை தருகின்றான். அது ஒரு உபகாரம் செய்தல், அது நல்ல காரியம் செய்தல். இதே போல ஊருக்கு சென்ற பிறகும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் உதவி செய்யுங்கள்.
பள்ளிவாசலுடைய காரியங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அறியாத மக்களுக்கு கல்வியை போதித்துக் கொடுங்கள். நல்ல காரியங்களை செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நல்லவர்களுடைய பண்பாக வெளிப்பாடாக இருக்கிறது. இதன் மூலமாக இன்மையிலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிவிடுவான். நீங்கள் வாழ்வது என்பது ஒரு அர்த்தமாக இருக்க வேண்டும். ஏதோ படிக்கும் காலத்தில் விளையாண்டோம், சுத்தினோம், கெட்ட பெயர்களை வாங்கினோம், ஒழுங்கா படிக்கவில்லை அல்லது ஓடி போய்விட்டோம், இடைநிறுத்தம் ஏற்பட்டது என்ற நிலை இருக்கக்கூடாது. வருங்காலத்தில் நீங்கள் சிறந்த அறிஞர்களாக வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் இந்த உம்மத்திற்கு பயன் தரக்கூடிய சிறந்த பயனாளர்களாக வர வேண்டும். நல்ல மார்க்கத்தை பின்பற்றி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி பள்ளியில் ஹத்தீபாகவும் ஒரு மஹது அல்லது ஒரு ஹிஃப்து மாஸல் நடத்தக்கூடிய ஆசிரியராகவும் அதே தருணத்தில் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக நீங்கள் வர வேண்டும். இந்த உம்மத்திற்கு சிறந்த தாயிகளாக நீங்கள் வர வேண்டும். இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த அரசு அதிகாரிகளாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி தௌஹீதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த ஹதீபுகளாக நீங்கள் வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.